அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. கடந்த 2 நாளா வலைப்பதிவே போடல. சோம்பேறி பட்டுட்டு வீட்டுல காலை விரிச்சிட்டுலாம் கிடக்கல. வீடியோ எல்லாம் எடுத்து தான் வச்சிருந்தேன் காணொலிக்கு. ஆனா தினசரி காணொலிக்கு பதிலா வித்தியாசமா ஏதாச்சும் அப்லோட் பண்ணுவோம் 2 நாள் அப்லோட் பண்ணேன். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த காணொலி வந்து நேத்து திங்கக்கிழமை எடுத்தது. நீங்க 2 நாள் முன்னாடி பார்த்த அண்ணன் நான் இல்ல. அண்ணன் ரொம்ப மாறிட்டேன். போன் பார்க்கறத கம்மி பண்ணிட்டேன், கோவத்தை குறைச்சிட்டேன், டிப்ரெஷன் ஆவதை கம்மி பண்ணிட்டேன். இனி என்னென்ன வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றேன். பாப்போம் இது எவ்வளவு நாள் அப்படி போகுதுன்ட்டு. நம்ம பழைய கண்டிஷனுக்கும் ஓரளவு வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான குறிப்பு, அண்ணன் ரொம்ப டயட்ல எல்லாம் கிடையாது. பயக்கடம் ஜாலியா எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிடலாம் சொன்னா அவனை கூட போய் சாப்பிட தான் செய்யறேன். இனிப்பெல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் தந்தாங்கன்னா அதையும் வாங்கி வாயில போட்டுக்க தான் செய்யறேன். இந்த 100 நாள் ஒழுக்கமா இருக்க சேலஞ்ச் முடிஞ்ச பிறகு ரொம்ப டயட் இருந்துகிட்டு இருந்தேன். யாராச்சும் எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டாலும் போறது கிடையாது, யார் எது தந்தாலும் சாப்பிடறதும் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப இதுவா கிடந்து. அப்பதான் நான் எனக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், ஏன்டா இக்ஸான் நீ என்ன காம்படிஷன் ஏதாச்சும் பண்ண போற, எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்ட்டு. அதனாலதான் இந்த முடிவு. ஒரு சைடு டயட்டும் இருக்கேன், ஒரு சைடு பிடிச்ச உணவை அளவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அளவா சாப்பிடுங்க, அவ்வளவுதான் விஷயம். கடந்த ஒரு 2 நாளா பீஃபோட சேர்த்து கொஞ்சம் கொழுப்பும் வாங்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கொழுப்போட டேஸ்ட் ஜம்மன் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், டெய்லி கொழுப்பு சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டுட்டு வெளியே வந்தா கலையரசனுக்கு தம்பி மாதிரி ஒருத்தன் வந்து கிடக்கான். இவன் கடந்த 2 நாளா எங்க வீட்டு பக்கம் ஒதுங்கி வாரான். அது மட்டும் இல்ல, எங்கேயோ நல்லா கடியை போட்டுருக்கான். ஆளு நொண்டி வேற நடந்துகிட்டு இருக்கான். என்ன கதன்ட்டு தெரியல. அப்படியே டேப்பர் வெளியே டீ குடிக்க போலான்ட்டான். அவன் கூட போயிட்டு அவன் டீ குடிக்க வர கூட நின்னுட்டு நம்ம சின்ன வயசு புக்லாம் நிலான்ட்டு போட்டு ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல இருக்க மாதிரி இன்னைக்கு நிலா இருந்து என்கிட்ட எல்லாம் வந்து யாராச்சும் நிலா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் மைண்டுக்கு வரும். அப்படியே நேரா வீட்டுக்கு வந்து நம்ம கண்ணத்துல உள்ள பூச்ச முடியெல்லாம் சரிச்சு விட்டுட்டு ஜம்முன்னு ஒரு குளியலையும் போட்டாச்சு. இதான் மக்களே அண்ணனோட புதிய கெட்டப். நல்லா இருந்தா கமெண்ட்ல அப்படி போட்டு போங்க, நல்லா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே. நைட்டு நல்லபடியா சாப்பிட்டுட்டேன். நீங்களும் சாப்பிடுங்க, ஒழுக்கம் முக்கியம் மக்களே.